வெல்கம் டு ஃபன் பேலன்ஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்றது ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். விடாமுயற்சி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வித்தவுட் எனி ஸ்பாய்லர்ஸ். தலை 2 வருஷம் கேப்புக்கு அப்புறமேட்டா வர ஒரு படம். இந்த படத்தோட ஓப்பனிங் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பயங்கரமான ஓப்பனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் அந்த பிடிஎஸ் லான்ச்சாக இருக்கட்டும், ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக கொண்டு போய் ஒரு வழியா இன்னைக்கு படம் வந்து பல முயற்சிகளை தாண்டி இன்னைக்கு வந்துருச்சு. படம் வந்து படத்துல பிகினிங் ஓப்பனிங்லேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ பத்மபூஷன் வாங்கின அஜித் சாருக்கு வந்து ஒரு எங்க சேனல் அண்ட் எங்க மூலயமா ஒரு ஹார்ட்லி விஷஸ். நேரா ரிவ்யூக்கு போயிடலாம். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. என்னோட பர்சனலாக நான் ஒரு அஜித் ஃபிலிம்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு மங்காத்தா, ஒரு பில்லா, ஒரு ஆரம்பம், அந்த மாதிரி ஒரு மாசான படமாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படமாக இருந்தது. அஜித் சாரை நம்ம இப்படி பார்ப்போமா அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டே ஃபஸ்ட்டு செம ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி நான் தடம் பார்த்தேன், சூப்பராக ஒரு மகிழ் திருமேனி. ஸோ மகிழ் திருமேனியோட மூவிஸ் எல்லாமே ஆப்வியஸ்லி நம்ம பார்த்துருப்போம். இவரோட ப்ரீவியஸ் மூவி தடம், அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதர்ஹுட்டோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டை வந்து கடைசி வரைக்கும் ரிவீலே பண்ணாம கடைசியில தான் ரிவீல் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த மூவிலையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சீட்ஸோட எட்ஜஸ்ல உட்காந்து பாக்குற மாதிரி ரொம்ப இன்டென்சிவா கொண்டு போயிருந்தாங்க படத்தை. இதுதான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜே பண்ண முடியல. பிளஸ்ன்னு பார்த்தா படத்துல வந்து மியூசிக், அனிருத் வந்து அந்த விடாமுயற்சி ஒரே சாங் தான், பட் ஆனா செம ஹைப்பா இருந்தது. ஸோ ஒரு படத்தையே வந்து அனிருத் எப்படின்னா இப்படி இருக்கிற படத்தை அப்படியே அப்படி தூக்கி இப்படி நிறுத்திருக்கிறாரு. கூஸ் பம்ப்ஸ்னே சொல்லலாம். அந்த பிஜிஎம் போட்டு எப்பயுமே பிஜிஎம் போட்டு அஜித் நடந்து வந்தாலே ஒரு மாஸ் தானே. அவன் வந்து மேல பாண்டு போட்டு வந்திருக்கான். சரி, ஓகே. ஸோ அதாவது இந்த ஃபேன்ஸ்ன்றத வந்து அப்படியே சைடில் வச்சிருங்க. இது வந்து ஒரு ஃபில்மா பார்த்தோன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான ஒரு ஃபில்ம் வந்து இது வரணும், நிறைய வரணுன்றது தான் வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா வந்து லைக் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லரையே வந்து ஒரு லவ் கான்ட்ராஸ்ட்ல கொண்டு வந்துட்டு அப்புறமேட்டா ஒரு சைக்கோ பார்த்தா கொண்டு வந்துட்டு கடைசியா இதுதான்டா அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ஒரு டாப் ஹீரோ அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணது எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம். படத்துல வந்து கார் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த ஃபுல்லாகவே ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இடம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அசர்பைஜான். சூப்பராக இருந்தது. செம சேசிங்லாம், காருக்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும், அதுவும் நல்லா என்னடா காருக்குள்ளே எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத மாரி நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் வந்து நம்ம அனிருத் அழகாக அப்படி தூக்கி நிறுத்திருப்பாரு எல்லாத்தையுமே. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 3 சாங்ஸ் தான். அந்த 3 சாங்ஸுமே எந்தெந்த இடத்துல என்னென்ன விதத்தில் வேணுமோ அதை அங்கே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ்க்காக வச்ச பாட்டு தான் வந்து அந்த சவடைக்கா அந்த பாட்டு. அண்ட் அந்த பிரேக்கப் சாங் மாதிரி ஒன்று த்ரிஷா அண்ட் அஜித்துக்கு நடுவில் ஒரு சாங்கு. அண்ட் அந்த தான் விடாமுயற்சி சாங், அது கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அண்ட் அதை கொண்டு போன ஒரு லைக் எப்படி சொல்கிறது, இந்த வேவாக இருக்கட்டும், ஒரு இதுவாக எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக, அது எதுவுமே ஒரு லேக் அடிச்சோ இல்லை ரொம்ப இதுவாகவும் இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஓவராலாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு அஜித் சாரோடைய வெறியனா இருந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும்னு போனீங்கன்னா அந்த படம் இந்த படம் கிடையாது. பட் ஆனா ஒரு காமன் மேனா, ஒரு ஆவரேஜ் ஃபேனா போய் பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அதுதான் சொல்றேன், இந்த ஃபேன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு படமா போய் என்ஜாய்னு சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் தி டே ஸ்கிரிப்ட் வின்ஸ். எஸ், ஸ்கிரிப்ட் ஆல்வேஸ் வின்ஸ். ஸோ இந்த படம் வந்து அண்ட் அதே மாதிரி ஆக்டர்ஸ் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க அர்ஜுன் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், த்ரிஷா மேமாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெஜினாவா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங் டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஊர் ஆளுங்களெல்லாம் நடிக்க வச்சுருக்காங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து சிங் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஓவரால் பார்க்கும்போது ஆக்டிங்கில் வந்து எந்த குறை நிறையும் பெருசாக தெரியல. ஒரு பார் சீன் வரும், அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே போய் அஜித் பேசுகிற அந்த ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஓவராலாக ஃபிலிம் விடாமுயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஒரு நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்லாம் இல்லை, ஒரு குட் ஃபீல் மூவியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்காகவும் இருந்தது, அட் த சேம் டைம் நல்லா இருந்துச்சு. ஓகே, விடாமுயற்சி. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. லைக் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்து வந்தோமோ அது எல்லாமே அதில் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது மேபி அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஒரு ஹெட்செட் போட்டு தனி ரூமில் தனியாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து அது ஓடிடி தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்க அதே மாதிரி தியேட்டர்ஸ்லையுமே இது வந்து ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. யாருமே வந்து அந்த கத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த பிகினிங் போர்ஷனில் அந்த சாங்குக்கு ஒரு மாதிரி எல்லாரும் ஆடணும். அதுக்கப்புறமேட்டா நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்சிவாவே கதைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஒரு படம் ஆரம்பிச்ச ஒரு 20 மினிட்ஸ்லயே. ஸோ இது வந்து அதான் ஒரு விதமான புது அட்டம்ப்ட்னு சொல்லலாம். அந்த அட்டம்ப்ட் வந்து சக்ஸஸா ஃபெயிலியரான்றது வந்து அப்கமிங் டேஸ்ல தான் நமக்கு தெரியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹைப் ஏத்தி பண்ணிருக்கலாமோ, கதை டப்புன்னு முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபைட். பட் எல்லாருமே சொல்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ட்டு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டா மேபி இந்த படத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். 5க்கு நீ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்ப? 4.3. ஸோ நானும் வந்து ஒரு 4.5 கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து ஃபேன்ஸ் அந்த மாதிரி சொல்ல, ஒரு படமாக டெக்னிக்கலாக பயங்கரமாக லைக் அந்த எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக கொண்டு வந்ததுனால 4.5. ஸோ வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸோட நாங்கள் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். இன்னும் நீங்கள் இந்த ஃபன் பேலன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபன் பேலன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான்.